பாக்குறாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. ஆச்சுவாரிக்குள்ள கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. ஆச்சுவாரிக்குள்ள கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. ஆச்சுவாரிக்குள்ள கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. துப்பாக்கி முனையில மிரட்டாங்க. போலீசார் தன்னை தாக்க முயன்றதாகவும் துப்பாக்கி முனையில் மிரட்டியதாகவும் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் புகார் தெரிவித்திருக்கிறார். மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட போது செய்தியாளர்களிடம் அவர் பேச முயன்றார். காவல்துறையினர் தடுத்ததால் செய்தியாளர்களுடன் வாக்குவாதமும் ஏற்பட்டது. முன்னதாக முதல்வர் விஜயின் எலும்பை உடைப்போம் என்று மிரட்டிய வழக்கில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருந்தார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 10 மணி நேர விசாரணைக்கு பிறகு தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அப்போது அவர் என்ன கூறினார், என்ன நடந்தது? வணக்கம். அதாவது நம்ம முதலமைச்சரை பற்றி அவதூறா பேசின வழக்கில் மார்க்கண்டேயன் அவர்கள் இன்னைக்கு காலையில அவர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு வந்தனர். ஆனால் முன்வாசல் வழியாக வராமல் இங்கே பத்திரிகையாளர்கள் அவர்கள் நிறைய இருப்பார்கள், அவரிடம் பேச விடக்கூடாது என்பதற்காகவே அவரை பின்வாசல் வழியாகவே அவரை உள்ளே அழைத்து சென்றிருந்தனர். மேலும் பின்வாசல் வழியாக உள்ளே செல்லும் பொழுது எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் தற்பொழுது அந்த பத்திரிகையாளர்கள் முன்பு அவர்கள் பேசிவிட்டு அவர் உள்ளே சென்றிருக்கும் அந்த ஒரு காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். மேலும் தற்போது இங்கே காவல்துறையினர் அதிகமாக போடப்பட்டதால் பத்திரிகையாளர்களையும் உள்ளே விசுவல் எடுப்பதற்கு கூட அனுமதிக்க அவர்கள் விடவில்லை. மற்றபடி அவரை யாரிடமும் பேசவிடக்கூடாது என்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டு தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்காக உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜன்.